தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு காரணமாக காலமானார். பிரபல திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளர்களுள் ஒருவரான ஏவிஎம் சரவணன் மறைந்தார். செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், வணக்கம். சினிமா தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் காலமானார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ் சினிமாவில் முன்னணி தயாரிப்பு நிறுவனமாக இருந்திருக்கக்கூடிய இந்த ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தில் முன்னணி தயாரிப்பாளராக இருக்கக்கூடியவர் ஏவிஎம் சரவணன். கிட்டத்தட்ட 1939 இவர் பிறந்திருந்தார். கிட்டத்தட்ட அந்த 2000 1900 காலகட்டங்களில் பல முன்னணி திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய அந்த பணியில் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஈடுபட்டிருந்தார். நானும் ஒரு பெண், சம்சாரம் அது மின்சாரம், சிவாஜி த பாஸ், வேட்டைக்காரன், மின்சார கனவு, லீடர், அயன் போன்ற பல திரைப்படங்கள், வெற்றி திரைப்படங்களை ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் மூலமாக பல திரைப்படங்களை தயாரித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது வயது முதிர்வு காரணமாக அவர் வடபகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் காலமானார் என்ற அந்த ஒரு தகவலானது வெளியாகி இருக்கின்றது. இன்று மாலை 3 மணி அளவில் ஏவிஎம் ஸ்டுடியோஸ், அதாவது அங்க வடபகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ், அந்த ஏவிஎம் மயானத்தில் அவரது உடலானது அடக்கம் செய்யப்படும் என்றும் அவரது குடும்பத்தினர் மூலமாக தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பல முன்னணி திரைப்படங்கள், சிவாஜி த பாஸ், வேட்டைக்காரன், அயன் போன்ற பல முன்னணி திரைப்படங்கள், இந்த திரைப்படங்கள் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய படம் சிவாஜி, ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகக்கூடிய அந்த சிவாஜி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வசூலை குவித்திருந்தது. அதே போன்று கடைசியாக பெரிய திரைப்படங்கள் எதுவும் அவர் தயாரிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்க ஏவிஎம் சரவணன் அவர்கள் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்கின்றார். அதே போன்று 2 பிலிம்பேர் விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார். 1986 மெட்ராஸின் ஷெரீப்பாகவும் பணியாற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழ் திரை விருது இருக்கக்கூடிய பல தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் இருக்கக்கூடிய பல சங்கங்களில் முன்னணி பொறுப்புகளையும் வகித்து வந்திருக்கின்றார். பல சங்கங்களில் பல பொறுப்புகளையும் வகித்திருந்த பல ஆலோசனைகளையும் அவர் கொடுத்திருக்கின்றார். 1945 அவருடைய தந்தை பிரபல தயாரிப்பாளரான ஏவிஎம் மையப்பனால் நிறுவப்பட்ட இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸை தொடர்ந்து பல திரைப்படங்கள், வெற்றி திரைப்படங்களால் 1990 2000 காலகட்டங்களில் பல வெற்றி திரைப்படங்கள், முன்னணி திரைப்படங்களை கொண்டும் முன்னணி நடிகளை கொண்டும் அந்த தொடர்ந்து பல திரைப்படங்களை தயாரித்து வந்திருந்தால் ஏவிஎம் ஸ்டுடியோஸில் இதுவரை 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டிருந்தது. அதிலும் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய பங்களிப்பானது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாகவே இருந்து வருகின்றது. தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை தயாரித்து வந்திருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் அவரது உடலானது அவரது உயிரை விட்டு பிரிந்திருப்பதாக அவரது குடும்பத்தினர் மூலமாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்று மாலை 4 மணி அளவில் அவரது உடலானது ஏவிஎம் மயானத்தில் அடக்கம் செய்யப்படும் என்று அந்த தகவலானது அவரது குடும்பத்தினர் மூலமாக வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.